நம்ம ஒன்றும் கிளீனிங் ஒர்க்கில் பலமாக நடந்துட்டு இருக்கு. ஆமாம், கிச்சன் மேலே தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா திடீர்னு பரோட்டா சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. ஆமா, சரி நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதுனால பரோட்டா செய்யலாம்னு இறங்கி இருக்கோம். ஆசை வந்தது தப்பு கிடையாது. புரட்டாசி மாசம் எதுவும் உனக்கு வந்து பாத்தியா? புரட்டாசி மாசம் வந்தனால தான் கடையில சாப்பிடலையே, வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். வெஜ் பியூர் வெஜ்ஜா நம்ம போட்டு சாப்பிடலான்ட்டு. மாவுல வந்து பாத்தீங்கன்னா முட்டைலாம் எதுவும் ஊத்தல. முட்டைலாம் ஊத்தல. அந்த மாதிரி கிரேவியும் நம்ம வெஜ் தான் வைக்க போறோம். அதுதான் கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி மாவுல வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி, போட்டு அடிக்கிறது வந்து நம்ம கல்லு வேணும்ல, கிச்சனை கிளியரா க்ளீன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம பரோட்டா சுடலாம் வீட்லயே. வெஜ் சிக்கன் கிரேவியோட. ஆமா, அப்போ நான்வெஜ், இப்போ வெஜ் பார்ப்போம். வெஜ் எப்படி சொல்லுது, சப்பாத்தி மாதிரி வருதா பரோட்டா மாதிரி வருதான்னு பார்க்கலாம். சரி, நானும் வந்து ஆமா ஆமா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போதான் மாவு உருட்ட போறியா, என்ன பண்ண போற? மாவு ரெடி பண்ணியாச்சு, அது கொஞ்ச நேரம் ஊறட்டும் மாவு. அதுக்கு அடுத்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் ஒரு வழியாக களத்தில் இறங்கிடுச்சு. எண்ணெய் தடவி இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிட்டு இருக்குமா? இப்போ எப்படி உருட்டுருவியா இப்பயே? அவ்வளோதான். இன்னும் என் வேலை வேறு பாக்கி இருக்கு. ஆமாம், நீ கிரேவி ரெடி பண்ணு, நான் பரோட்டா ரெடி பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஓகேவா? நானும் ஹெல்ப் பண்ணுவேன் பரோட்டா ஊட்டும் போது. ஓகே. சரி. என்ன சார், என்ன வேலை நடக்குது? என் வேலை தான் நடக்குது. குருமா இல்லை, நாமளாம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அது குருமா நானே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யணும், எப்பயும் போல் சப்பாத்திக்கு செய்வோம் இல்லையா? ஆமாம், அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் செய்கிறேன். நாங்கள் 2 செய்வோம். ஒன்று வந்து தக்காளி தொக்கு செய்வோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ் கேரட்டை போட்டு வேக வச்சு செய்வோம் இல்லையா? அது வந்து செய்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். ஓகே ஓகே. அப்போ வெஜ்ஜு குருமா ரெடி ஆகுது. ஆமாம், வெஜ்ஜு குருமா தான் ரெடி ஆகுது. சரி, ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புரட்டாசின்றதுனால ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், புரட்டாசின்றதுனால நான்வெஜ் எதுவும் எடுக்கல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது சனிக்கிழமை தான் முடிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 4வது சனிக்கிழமை தான் கோயிலுக்கு போவோம்னு நினைக்கிறேன். 4வது சனிக்கிழமைனா மந்த் எண்டு தான். ஆமாம், கடைசி சனிக்கிழமை தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஸோ கோயிலுக்கு போய் வந்து தான் அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் வந்து செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வழக்கம். சரி, ஓகே ஓகே. போன வாட்டி நம்ம 4வது சனிக்கிழமை போனோம். ஆமாம் ஆமாம், போன முறை 2 முறையும் போனோம். 3வது சனிக்கிழமையும் போனோம், 4வது சனிக்கிழமையும் கோயிலுக்கு போனோம். சரி, ஓகே விடுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா செஞ்சு வெஜ் குருமா செஞ்சு வச்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட், எப்படி ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோட்டாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ பரோட்டா எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் வீட்டில். எப்பயுமே வரது தான் எப்போ எல்லா டேஸ்ட்டுமே எப்போ செஞ்சாலும் வர டேஸ்ட் தான் இப்பயும் வரப்போகுது. ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பரோட்டா மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். வந்துடும் சரண்யா இருக்கிறது, நீ பயப்படாது. அந்த நம்பிக்கையில் தான் செய்கிறேன். நானே ஒன்று நம்பி தான் இருக்கிறேன். சரி, ஓகே. மனோவை நம்பி தான் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா நூல் மாதிரி வரணும், புரியுதா? நூல் மாதிரி தான் பண்ண போகிறேன். நூல் மாதிரி வரலன்னா அவ்வளோதான். சரி, ஓகே, ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, என்ன ஒரு கிழிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு வருது. நம்ம ஸ்டைலே போட்டு வேண்டா ஈஸியா. நானும் வரேன், நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீ ட்ரை பண்ணி பாரு. நம்ம ஒண்ணா அந்த அளவுக்கு மாஸ்டர் கிடையாது. ஆமா, நமக்கு எது வருதோ அதை போட்டு வேண்டாம். பரோட்டா சாப்பிட டேஸ்ட் இருந்தா போதும். சரி, நானும் வரேன். சரி, நான் வந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நானும் ட்ரை பண்ணேன், அந்த அளவுக்கு வரல. எது நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலாம். உனக்கு வருதான்னு பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி மோனோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து செஞ்சு வச்சிருக்காரு. 3ஆவது நான் ஒரு பால் எடுக்கிறேன். எடு. செம்ம சாஃப்டானா, செம்ம ஒரு மாதிரி கையில் இருக்குது தெரியல, வழ வழ வழன்னு. கீழே என்ன தரணுமா?
வேணாம் எண்ணெய் தடவி இருக்கு, இல்லைன்னா தடவிக்கோ, ஒட்டுச்சுன்னா தடவிக்கு. பரோட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. ஆனால் நாங்கள் சொல்ல பரோட்டா என்ன வகைன்னு எங்களுக்கு தெரியல. கிழிச்சு போட்டா நூல் பரோட்டாவா? ஆமாம். இதை கட்டி வச்சு இப்படி கீச்சு போட்டா நூல் பரோட்டா. ஆமாம். தூக்கி போட்டா பீச் பரோட்டா. பீச் பரோட்டா, பன் பரோட்டா, நெய் பரோட்டா, எண்ணெய் பரோட்டா. எண்ணெய் ஊற்றி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீரையும் செய்கிறோம். தூக்கி போட்டு தான் போடல, தூக்கி போட்டால் வீட்டுக்கு ஆள் இல்லை கீழே வந்துன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கையால் அடிச்சிருக்கோம். இப்படி இப்படி சொல்லிட்டு போட்டால் அப்படிதான் பரோட்டா போடுவாங்களே ஃபர்ஸ்ட். ஆனால் பரோட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது செய்கிற விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரே. இப்போ வந்து பன்னு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா. நான் பன் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். இப்படி தூக்கி போட்டால் பீச் பரோட்டா. இப்படி தூக்கி போடுவோம் பார்த்தியா? பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நமக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா தான். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ சொன்ன மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஓகே? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அடிச்சு பாரு உனக்கு வருதான்ட்டு. இவ்வளோ தூரம் ஒரு அடிச்சிக்கலாமா? அடிக்கலாம். உனக்கு தான் துணி துவைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி துவைச்சு தள்ளு. ஒரு கை மேலே ஒரு கை கீழே இரு வரேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிடி, நேராக வை, கீழே வச்சிரு. இந்த கை அந்த கை மேலே பிடி. இப்போ பிடிச்ச மாதிரியே பிடி. ஆமாம். ரெடியா? துவைங்க, அடிச்சு துவைங்க. புருஷனை நினச்சின்னு அடிச்சு துவைங்க. நேரில் பண்ண முடியலன்னு அப்படி நினச்சின்னு அடிப்பல்ல. நான் செல்ல பார்த்தேன், ஒரு கர்ச்சிப் இருக்கும். அந்த கர்ச்சிப் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த கர்ச்சிப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காங்க. தூக்கி இப்படி சைட் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் ரெகுலராக ட்ரை பார்த்துறேன். எனக்கு எதாவது செய்கிறோம். அப்படி பார்த்துருவோம். நான் பரோட்டா ரெடியா? பரோட்டா உருட்டியாச்சு, போட்டு எடுக்கணும். போட்டு எடுக்கிறது உருட்டதுலாம் பெருசு இல்லை. நான் கேட்ட மாதிரி நூலாக வரணும். எப்படி வரணும்? வரும் பார்க்கலாம். அது போட்டு சூடாக இருக்கும்போதே தட்டினா தான் அது வந்து பிரிஞ்சு வரும். போட்டோடனே எடுத்து தட்டிடலாம். சரி ஓகே. தட்டிலாம் இல்லை, தட்டுறேன் அப்படி சொல்லணும். உருட்டத்துக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பரோட்டா தான் நான் உருட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ உருட்டு தேவையில்ல, உருட்ட வரைக்கும் போதும். ஆமாம், அந்த வேலைக்கு நான் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இந்த வேலைக்கு என்னை எதுவும் கூப்பிடக்கூடாது. ஓகே? சரி, நான் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக. என்ன சன்னே சாப்பாடு ரெடியா? சாப்பாடுலாம் ரெடி. சாப்பிட்ற வேலை தான். நேரத்தோட சாப்பிட்ற மாதிரி இல்லை. என்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோமோ அன்றைக்கி சீக்கிரமாக பஸ் எடுத்துக்குது. செஞ்சு முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பாருங்க, சூப்பராக வந்து பரோட்டா வந்துருக்கு. நல்லாதான்? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு கிரேவி பாரு. எப்பவுமே நான் கட்டியாக வைப்பேன், நீ கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். ஓகே. ஏன்னா சப்பாத்திக்கு கட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். பரோட்டா வந்து கொஞ்சம் ஊற வச்சு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு நீ தான் டேஸ்ட் எப்படி சொல்லணும். ஏன்னா வந்து பரோட்டா வந்து சுட்டுட்டோம், பட் வெஜ் குருமா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஓகே? சரி ஓகே. சரிம்மா, மனோ டேஸ்ட் எப்படி? சாப்பிடலாம். சூடாக இருக்குது, ரொம்ப சுட்ட சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட் தான். சீரியஸா? ஆமாம். கடையில் வெஜ்ஜு குருமா சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு காயெல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், நல்லா இருக்கு. சின்ன தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறாங்க, அதெல்லாம் அரைச்சி ஊற்றுந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டு வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை ஸ்டைல் குருமா மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் டேஸ்ட் கடை ஸ்டைல் தான் இருக்கு. காயெல்லாம் போட்டதுனால நம்மளுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கு. சரி சூப்பர்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டா போனோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, சாப்பிடலாம். சரி, செய்யும் போதே ஒன்று உள்ள போயிடுச்சு ஆல்ரெடி. இல்லாமல் வெறும் சப்பாத்தி பரோட்டாவே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ்.